சுகர். இந்த சுகர் எனப்படும் மதுமேகம், சர்க்கரை வியாதின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதை பத்தி நம்மளுடைய ஈஸ்டர்ன் கான்செப்ட் சித்தர்கள், நம்மளுடைய ஈஸ்டர்ன் கான்செப்ட் என்ன சொல்லுது, கீழே மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா, நம்முடைய சூரிய மண்டலம் அது உஷ்ணமடையும். அது என்னது? அது சூரிய மண்டலம், அண்டத்தில் உள்ளதே பிண்டம். எப்படி சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம் இருக்கோ அது போல நம்ம உடல்லையும் சந்திர மண்டலம், சூரியன் மண்டலம், நட்சத்திர மண்டலம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம உடலுடைய ரெப்ளிகா தான் வெளியில தெரியும், இம்பிரிண்ட் தான் வெளில. மைக்ரோ காசம் தான் மேக்ரோ காசமா மாறுது. அது பெரிய சப்ஜெக்ட், அதுக்கெல்லாம் போக வேண்டாம், விஷயத்துக்கு வருவோம். இப்ப உள்ள பாத்தீங்கன்னா நம்முடைய சூரிய மண்டலம் என்பது கல்லீரல், மண்ணீரல், கணையம், இந்த ஏரியா. இதுல உஷ்ணம் அதிகரிச்சு அந்த உறுப்புகள் தன்னுடைய சுரப்புகளை சரியாக சுரக்காமல் ஒரு காய்ந்த தன்மைக்கு செல்லும் பொழுது அந்த நிலை வெப்ப அதிகரிப்பு நிலை, பித்த உபரி நிலை, மதுமேகம், டயபிட்டிஸ் என்ற ஒரு நிலை ஏற்பட காரணமாகிறது. அப்ப அந்த உள் கண்டிஷனை, அந்த உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையை, உள் சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும். இப்ப அந்த சுரப்பு குறையும் போது தான் இன்சுலின் தேவைப்படுது. இன்சுலின்ற சுரப்பு குறையுது, அப்ப இன்சுலின் வெளியில தேவைப்படுது. இது டைப் ஆஃப் டயபிட்டிஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு இன்சுலின் வெளியில இருந்து கொடுத்தேன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு குளத்துல மீன் பிடிக்கிறதுக்கு கத்து கொடுக்காம வறுத்து மீன் டெய்லி சப்ளை பண்ற மாதிரி ஆயிடும். நீங்களே மீனை அந்த குளத்துல இருந்து பிடிக்கணும். நான் உங்களுக்கு வறுத்த மீன் சப்ளை பண்ணா நீங்க என் மேல டிபெண்ட் ஆயிடுவீங்க. நான் வரலன்னா உங்க கதை அதோகதி ஆயிடும். அப்ப இன்சுலின் இல்லைன்னா உங்க கதை மாட்டிக்குவீங்க. அப்ப நீங்களே உங்கள் உடம்புல இன்சுலினை தயார்படுத்தக்கூடிய நிலையில கொண்டு வர வேண்டியதுதான் முதல் கடமை, ஒரு ஃபர்ஸ்ட் கட்ட ஒரு செயல்பாடு. அப்போ உங்களுக்கு தானாவே இன்சுலின் சுரக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உள்கட்டமைப்பை மாற்றணும், உள் சூழ்நிலையை மாற்றணும். என்ன சூழ்நிலை உள்ள மாறி போய்கிறது? உஷ்ணம் அதிகரிச்சிருக்கு, உஷ்ணத்தை போக்கணும். அவ்வளவுதாங்க விஷயம். இதைதான் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, எண்ணெய் தேய்ச்சி சாதாரண விஷயமா கொண்டு வருவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் குளியல் கூட பாத்தீங்கன்னா சாதாரண குளியல் கிடையாது. நல்ல தலையில தேய்ச்சிக்கிட்டு உடம்பு முழுக்க தேய்க்கணும். அது ஒரு 15 to 20 நிமிடம் தான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன்கிழமை, அண்டபிண்ட தத்துவத்தை வச்சு. பெண்களுக்கு அது திங்கள் வெள்ளி, சில பேர் செவ்வாய் வெள்ளின்னுவாங்க, திங்கள் வெள்ளி. ஸோ இதை வச்சு அண்டபிண்டத்தை வச்சு பார்க்கும்பொழுது மைக்ரோ காசம் அண்ட் மேக்ரோ காசம் வச்சு பார்க்கணும். இந்த உஷ்ணத்தை குறைக்கணும். அதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம் சார், ஆனால் ஒன்றும் ரிசல்ட் தெரியல சார். ஏன்னா ஷாம்பு போட்டிருப்பாங்க. ஷாம்பு போடக்கூடாது. சிகைக்காய், தலைக்கு இருக்கக்கூடிய உஷ்ணத்தை, உடம்புல இருக்க உஷ்ணத்தை, ஒரு காரோட கார்பரேட்லேருந்து அந்த என்ஜின்லேருந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே புகை அப்படியே வருது பாருங்க. அது போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வெளியாக்கக்கூடிய அமைப்பு பெற்றது தான் இந்த சிகைக்காய், ஷேக்கா. ஒரிஜினல் வாங்கணும் அல்லது வாங்கி அரைக்கணும். அரைச்சி நல்ல வெந்நீர் போட்டு கொஞ்சம் ரொம்ப கொதிக்க மாதிரி இருக்கக்கூடாது, பொறுத்து கொள்ளும் அளவுக்கு வெந்நீர்ல குளிக்கணும். அதுவும் 9 மணிக்குள்ள செய்யணும், காலையில 9 மணிக்குள்ள செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா படிப்படியா இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும். இதுதான் பேசிக். இதுக்கு அப்புறம் தான் மற்ற மருந்துகள்லாம். பேசிக் அது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்களுக்கு ஒன்றும் முடியல சார், அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே எங்களுக்கு ரொம்ப சைனஸ் சார், அது சார் இது சார்னா, அந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா மிளகு போடணும், அதை அப்படியே கொதிக்க வைக்கணும். அந்த மிளகு வெடிக்கும், வெடிச்ச பிறகு எடுத்துக்கணும். எண்ணெய் பெரும்பாலும் நல்லெண்ணெயாக தான் இருக்கணும். நல்லெண்ணெய் இல்லைன்னா பால்ல, இல்லைன்னா நெய்ல. நெய் சேர்க்கணும், ஆயில். நல்லெண்ணெய் பெஸ்ட், இல்லைன்னா பால், இல்லைன்னா நெய். ஆனால் அதில் நெய்யாக இருந்தால் கூட குளுமை அதிகமாக கூடாதுன்னு கொஞ்சம் மிளகு போட்டு அதை பொரிய விட்டு எடுத்துக்கணும். கதகதப்பாக தலை தேய்ச்சிக்கணும். கரெக்டாக 15 to 20 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் குளிச்சிடணும். இதுதான் நார்மல் பிஹேவியர். இந்த உடலை, அந்த உடலுடைய சீதோஷ நிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் இது. இப்போ எல்லாம் பரட்டை தலை ஸ்டைல் வந்ததுனால எவனுக்கும் இந்த எண்ணெய் குளியலை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. இப்போ எங்கள் அம்மா அப்பாக்களுக்கே அந்த ஐடியா விட்டு போச்சு.
அவங்க எல்லாம் வந்து வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதான் வந்து குய்யோ முறையோன்னு கத்துறாங்க எல்லாம். ஓ எண்ணெய் குளிச்சிருங்க, திரும்ப எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான். இது போல ஒரு பதிவாக நான் போட்டுக்கிட்டு வரேன். இது வந்து டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விஷயம் எண்ணெய் குளியல் தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இல்லையா செய்ய ஆரம்பிங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரும். ஏன்னா இந்த மூலத்துடைய பெல்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சோலார் பிளெக்ஸஸ் பெல்ட், அந்த உஷ்ணத்தை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த உஷ்ணம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுனாலே சுரப்புகள் ஓரளவுக்கு நார்மலாக வரதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் யூ கேன் ப்ரொடியூஸ் இந்த ஏர்லி கண்டிஷன்ஸ். ஆரம்ப காலத்துல இதெல்லாம் நீங்க பண்ணலாம். நன்றி, வணக்கம்.